Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா UI/UX டிசைன் ரோலுக்கான ஜாப் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று வந்து கேட்டிருந்தாங்க, கௌதம் UI/UX டிசைனை பற்றி உங்களுக்கு வந்து போடுங்க, UI/UX டிசைனர் இருக்கோன்னா ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா UI/UXக்கு ஒரு 3 ரோல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கம்பெனி வேரி ஆஃப் 3 கம்பெனிஸ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு இன்டர்ன்ஷிப் அண்ட் 2 ஜாப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 ஜாப்ஸோட கம்பெனி என்ன, ஸோ அவங்க என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இது ஒரு புது டொமைனாக தான் இருக்கும் UI/UX அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ UI/UX அப்படின்னு சொல்லினாலே எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வெப்சைட் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த கோடிங்லேயே அந்த டிசைன்ஸ்க்கு வந்து உயிர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து UI/UX ஒரு சீரியஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் மோப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து எங்கே நமக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் பொசிஷனில் தான் வந்து ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெஷராக வந்து கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இமீடியேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் யூசர் சென்டர்டு டிசைன்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அண்ட் யூசர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரியேட்டிங் யூசர் ஃப்ளோஸ், ஒயர் ஃப்ரேம்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் மார்க்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் மார்க்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அடுத்த பட்டன் அடுத்த பேஜ் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறது தான் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் வைக்கிறேன். அதர்வைஸ் நியூயார்க் ஸ்கொயரில் வந்து என்னோட ஸ்க்ரீனை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டிங் ரெக்ரூட்மெண்ட் இன்டூ சிங்கிள் கைட்ஸ், டிசைன் சிஸ்டம், டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ண தெரியணும். எதோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா டிசைன் சிஸ்டம்ஸும் உங்களுக்கு தெரியணும், டிசைனோட பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு தெரியணும். கலர் அல்காரிதம், டைப்போகிராஃபி, இன்ஃபோகிராஃபிக் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைனிங் UI elements such as input controls, navigation components and informational components அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ UX-ல சம் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பனன்ட்ஸுமே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைங் ட்ரபிள் ஷூட்டிங் UX ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த UX-ல சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொலாபரேட்டிங் எஃபெக்டிவ்லி வித் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிசைனர் ஆகிய நீங்கள் வந்து யாரோட கொலாபரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனர், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ஸோட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்கார்பரேட் customer feedbacks, usage metrics and usability findings into design order to enhance user experience அப்படின்னு சொல்லிட்டு some usage ஓட மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்பரேட்டுக்கு வந்து டிசைன் பண்ண தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்ன ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா யூ ஹேவ் டிகிரி இன் டிப்ளமோ இன் டிசைன், ஃபைன் ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிசைனில் டிகிரி ஆர் டிப்ளமோ இருந்தால் பெட்டரு, அதர்வைஸ் எந்த ஆர்ட்ஸ் டிகிரி இருந்தாலும் ஓகே, அதர்வைஸ் எந்த இன்ஜினியரிங் டிகிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் UI/UX டிசைனர், ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ ஃபார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டூல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்ட் இன் அடோப் கிரியேட்டிவ் சூட்டில் உங்களுக்கு என்ன டூல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சிருக்கணும், அடோப் இன்சைட் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், ஸோ அதுக்கப்புறம் அடோப் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் அண்ட் இன்விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டூல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை UI/UX டெவலப்பராக இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு டெவலப்பர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக HTML அண்ட் CSS JavaScript கண்டிப்பாக பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வெப் டெவலப்பருக்கு கண்டிப்பாக இன்டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ UI/UX டிசைனருக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ பே ஸ்ட்ராங் அட்டென்ஷன் டு டீட்டெயில், ஹேவ் keen
ஐ ஃபார் ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் அட்டென்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஹேவ் எக்ஸ்பிளைன் கம்யூனிகேஷன் அண்ட் கிளியர்லி ஆர்டிகுலேட் யுவர் ஐடியாஸ் டிசைன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து கரெக்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் கிளியர் கட்டான தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸ்ட்ராங் டீம் பிளேயர் when collaborate effectively with different stakeholders. அதை நீங்கள் வந்து அந்த ஒரு டீமில் வந்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் வந்து இது க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ண முடியாது. ஐ மீன் இது வந்து வேற ஒரு பாக்ஸ்க்கு ஓப்பன் ஆகுது, வேற ஒரு பாக்ஸ்னால் வேற ஒரு ப்ரௌசருக்கு ஓப்பன் ஆகுது. நானுமே கிளிக் பண்ணி பார்த்துட்டேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் அஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கான்டாக்ட் அஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பேஜ் வந்துடும். ஸோ அந்த கான்டாக்ட் பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இமெயில்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரோட இமெயில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் careers@moplat.com அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க பார்த்துட்டு ஸோ அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அதில் எதுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் வேறு எதுக்காவது மெயில் பண்ணுறா இருந்தால் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ வந்து ஹெச்ஆருக்கு தான் உங்களோட மெயில் போகணும், ஐ மீன் ஹெச்ஆருக்கு தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த careers@moplat.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த மெயிலுக்கு நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் வந்து இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியா கார்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் டிசைனை கண்டிப்பாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நான் அவங்க வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட நேம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேசிக் டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. ஸோ ஐ மீன் நீங்கள் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் அஸ் அவர் டேலண்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேலண்டட் கம்யூனிட்டிலையுமே வந்து கூகுளோட ஃபார்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலிடான நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஐ மீன் உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டாக இருந்தாலும் ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் சூட்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிற சஜஷன். கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து ஆப்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன்ஸ் ஐ மீன் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீ ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் வெப்சைட் கிராஃபிக் டிசைனர் ரோல் அண்ட் தி கேண்டிடேட் ஷுட் ஹேவ் experience in design such as software Adobe XD, Adobe Photoshop, Illustrator, Figma, Zipline and graphic and wireframe tools அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து Adobe XD, Adobe Photoshop, Adobe Illustrator, Figma and Ziplineல வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சம்திங் அதாவது இப்போ நீங்கள் வந்து UX டிசைனராக இருக்கீங்க. ஸோ அந்த டூல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து UX டிசைனருக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக அந்த டூல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மீன் அதுலேயும் ப்ராக்டிஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக் டிசைனில் உங்களுக்கு சம் ஒயர் ஃப்ரேம் டூல்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்டர்ன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் வெப் அண்ட் மொபைல் டிசைன்ஸ் ஃபார் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அண்ட் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் அண்ட் மொபைல் டிசைன்ஸ்க்கு வந்து பண்ண போகிறீங்க அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம் அப் வித் கிராஃபிக் டிசைன் டாக்குமெண்ட் ஸ்டைல் கைடட் அண்ட் வேரியஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படி சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் கிராஃபிக் டிசைனர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஸ்டைல் கைட் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் கிராஃபிக் டிசைனர் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் எபிலிட்டி டு அப்ளை பிராண்ட் ஸ்டைல்ஸ் இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுதான் வந்து பிராண்டோட ஸ்டைல்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேட்டர்ன்ஸ் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் யூஎக்ஸ் இன்டர்ன் மஸ்ட் ஹேவ் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்கான எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் வேணும். ஸோ இப்போ எல்லா ஃபீல்டுக்குமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பேச்சுலர்ஸ் இன் டிசைன் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ எந்த ஒரு பீப்புள்னாலுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ பிகாஸ் உங்களோட டிகிரி வந்து மேட்டரே கிடையாது, உங்களோட ஸ்கில் செட் தான் மேட்ரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஐ மீன் இந்த ரோலுக்கு ஏற்ற ஸ்கில் செட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஐ மீன் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கலையா அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணலையா அந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் ஹையர்
ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் இது இன்டர்ன்ஷிப்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் இருக்குது. ஐ மீன் ஒரு ஃபார்ம்ஸே இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேமில் பார்த்தீங்கன்னா நேம் ஃபீல்டில் உங்களோட வேலிடான நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான காண்டாக்ட் நம்பரை கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து அதர் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் எது மூலியமாக கேட்டிங்க, ஐ மீன் இந்த ஜாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரூவ் யுவர் ஹியூமன் பை செலக்டிங் தி கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து ஹியூமனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலக்டிங் தி கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஹியூமனாக இருந்தால் கப்பு தான் செலக்ட் பண்ணும், பிகாஸ் இவங்க வந்து கப்பை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து கப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐ மீன் இந்த உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் அ ஃபைல் கொடுத்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் பட்டனில் வந்து சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு 2 ஜாப்ஸ் பார்த்தோம், ஒரு UX இன்டர்ன்ஷிப் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னோட கான்டென்ட் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ UI UX டிசைன் ரோலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு டைம் இருந்ததுனால நான் வந்து ஒரு 3 கம்பெனிஸ் எடுத்தேன். அப்படி இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கம்பெனிஸ் எடுத்திருப்பேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே அப்டேட்ஸை கொடுக்குறேன். லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.